கிட்டத்தட்ட 16 வருஷமாக உள்ள ஆஸ்பத்திரி இல்லை. அப்போ நீங்கள் போகிறதுனாலும் போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இராணுவம் இங்கே வந்து இருக்கைக்குள்ளே வந்து இந்த அரசாங்கம் மாதிரி தான் அதுவும் பொறுமையம் அப்படி இருந்தது. பய விடாதான் நாங்கள் அந்த விவசாயங்களை பசலிகளை அதில் பெற்றுக்கொண்டே தவிர மற்றும் இதை உடைச்சி வந்து இப்போவும் ஏற்றி கொண்டு எங்கள் வேறு யாரும் வந்து அளந்து எடுத்துகிட்டு போனால் இது எங்களோட பிள்ளைகளுக்கு பிறகு எங்கே வெளியே போகிறது. காணி இல்லாதவர்களுக்கு அரை ஏக்கர் வீதம் பண்ணாலும் அவங்க அந்த ப்ளோக்கள் எல்லாம் அந்த பாதையெல்லாம் கண்டி எடுத்துட்டாங்க. இடங்கள் பார்க்க பயங்கரமாக கிடக்குன்னு உள்ளுக்க இராணுவம் பயன்படுத்திய இராணுவ குறிப்பு இந்த போக்குவல் எல்லாமே இதில் அமைச்சு கட்டியிருக்கிறாங்க ஆர்மிக்காரர். ஆனால் அதை எல்லாமே மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃபுல்லாக. வணக்கம் ரகுலே, நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அங்கே சத்தம் கேட்குது. பூநகரியில் இருந்து பூநகரிலேருந்து பரந்தனுக்கு போகிறதுக்கு இடையில் வந்து முட்கொம்பன் சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் அந்த முட்கொம்பனுக்கு உள்ளுக்குள்ளே வந்து 16 வருஷம் கிட்டத்தட்ட 16 வருஷமாக ஆர்மியுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மிகப்பெரிய அளவு பிரதேசம் உண்டு. இப்போ மக்களுடைய பாவனைக்காக விடப்பட்டிருக்குது. பின்னால் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்குது, ஃபுல்லாக உடைஞ்சு தான் இருக்குது. நாங்கள் இந்த அதாவது இராணுவத்தினரால் விடப்பட்ட இந்த பகுதிக்கு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே பார்க்கலாம். யானைக்கு வெடிக்கிறாங்க உதவிகளில் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கேம்ப் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த கேம்பில் வந்து நாங்கள் உள்ளே போகணும். என்ன இடமா இருக்கும் ஆர்மின்றது இதை ஒரு பொழுதுபோக்கு இடமாக தான் பாவிச்சுக்கிறாங்களுக்கு. இதில் ஒரு மீன் தொட்டி எல்லாம் கட்டி அந்த முன்னுக்கு ஒரு பாலை மாதிரி எல்லாம் கட்டி இருக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் கீழேலாம் மாமூல் எல்லாம் பதிச்சு இந்த இடத்த வந்து ஒரு வேறு லெவலில் தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து அப்படியோ பொதுமக்கள் உடைச்சி எடுத்துக்கிறாங்க இந்த கட்டிடங்கள் எல்லாத்தையும். இப்படி ஒன்று இருக்குது. சிங்களத்தை தான் ஃபுல்லாக சிக்னேச்சர் எல்லாம் வச்சுருக்குறாங்க. சிங்களம் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்தையும் கலந்து இருக்குது. இராணுவம் பயன்படுத்திய இராணுவ குறிப்பு, முக்கியமான குறிப்புகள். இதை தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த இடம் வந்து 16 வருஷத்துக்கிட்ட அதாவது ஆர்மியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததால் எக்கச்சக்கமான மரங்கள் உள்ள நிற்குது. ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ளே வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மெயினாக இந்த இப்படி வந்து நிறைய இடங்களை வந்து இந்த போக்குவல் எல்லாமே இதில் அமைச்சு கட்டியிருக்கிறாங்க ஆர்மிக்காரர். ஆனால் அதை எல்லாமே மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃபுல்லாக. அதில் எல்லாம் போக்குன்ட்டு இருந்துருக்குது, அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லாம் பாருங்கள் பெரிய கட்டிடங்கள் தான் இருக்குது அங்கால. இந்த சைடில் ஃபுல்லாகவே சுற்றி எக்கச்சக்கமான கட்டிடங்கள். என்ன சொல்கிறது, மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே இராணுவம்ன்றது இருந்திருக்க வேணும். அவ்வளோத்துக்கு வந்து உள்ளுக்குள்ளே கட்டிடங்களும் மரங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது உள்ளுக்குள்ளே. அதாவது ஒரு கிராமம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்த அவ்வளோ வீடுகள் இருக்குமோ, அவ்வளோ கட்டிடங்கள் இருக்குமோ, அதே மாதிரி வந்து இதுக்குள்ளே இருக்குது எக்கச்சக்கமாக. நிற்கிற இந்த பகுதியை விட்டு அங்கால வந்து பின்னால் இருக்கிற பகுதி எல்லாமே வந்து வயல் காணிகள்னு சொல்லப்படுது. அங்கால வந்து ஏக்கர் கணக்கில் வந்து வயல் இருக்குதான். அப்போ இதுக்குள்ளே இருந்த இராணுவம் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் அங்கால வயலும் செய்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிராக்டர் ஓடி இருக்குது. இதுக்கெல்லாம் டிராக்டர் கொண்டு போயிருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த இடிபாடுகளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களாம். மக்கள் வந்து இவங்க கட்டிக்கிருந்த இந்த பில்டிங்கை உடைச்சி அதை எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய பள்ள காணிகளுக்கு வந்து நிறவீனமாக மிச்சது வந்து வாகனங்கள் நிறைய டிராக்டர் வந்து உள்ள ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இடங்கள் பார்க்க பயங்கரமாக கிடக்குன்னு உள்ளுக்க. கிராமப்புறமாக இருந்தால் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய மரங்களோட இருக்காது, எல்லாம் வெட்டிடுவாங்களாக்கள். ஆனால் இது வந்து ஆர்மி ஒரு 16 வருஷத்துக்கிட்ட உள்ளுக்குள்ளே இருந்ததால் அப்படியே அந்த கட்டிடங்களோடு சேர்ந்து எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. இந்த இங்காலையெல்லாம் அவ்வளோ மரங்கள் இருக்குண்டு. இதெல்லாம் பாத்ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க. எல்லாம் பாருங்க நல்ல மார்பிளில் வந்து பதிச்சு தான் இருந்திருக்குது எல்லா இடங்களும். எல்லாமே வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வந்து சொல்கிறேன். இதில் பாருங்கள் எருமை மாடு மீச்சிருக்கிறாங்க. இதில் எருமை மாடோ ஆட்டு மந்தி ஏதோ உண்டு. அவங்க இந்த எருமையாடு கட்டியிருந்த இடம் தான் இது. சங்கல் அப்படியே போகும். என்ன அளந்த வேண்டும்?
காணி அளந்தவன் அப்போ அது எல்லாம் நாங்கள் ஆரண்டு கேட்கல போய் போயிட்டினோம். இது வந்து இப்போ எங்கட இடத்துக்கு மக்களுக்கு இருக்கிற காணி தானே ரெடி பண்ணி போட்டு இருக்கிறோம். கன பேர் காணி இல்லாமல் 18 வயசுக்கு மேற்பட்டாக்கள் இருக்கிறோம். அப்போ அவைக்கு இதை கொடுக்க சொல்லி வந்து மீட்டிங் கேட்டவன் அமைப்புக்காரர் ஆர்டிஎஸ்காரர் யார் வந்தோடனே நீங்கள் கேட்டிருக்கலாம் தானே. அப்போ எங்களுக்கு சொன்னவே அப்போ யாரும் வந்தா உடனே கால் பண்ண சொல்லி ஆர்டிஎஸ்காரர் எங்களுக்கு சொன்னவன். அப்போ தான் நீங்கள் இங்கேருந்து வாங்கன்னு நாங்கள் கேட்டோம். இல்லை நாங்கள் இது என்னடா யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு சும்மா இடத்த கண்காட்சி இப்போ நாங்கள் இப்போ காட்டிட்டு வந்தோம். அதே மாதிரி இதில் என்ன இதுக்கு என்ன இடம்ன்ட்டு தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கு அந்த அலுவலே இல்லையே, தேவையே இல்லை. இதுக்குள்ள காணி இழக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவை இல்லை. என்னன்னு தெரியல. நான் நீங்கள் சில அவங்க மாதிரி சொல்லிட்டாங்களே தெரியல. எல்லாம் கஷ்டப்பட்ட சனங்கள் பிள்ளைகளுக்கு தேவைதான். வேறு யாரும் வந்து அளந்து எடுத்துட்டு போனா இது எங்கட பிள்ளைகளுக்கு பிறகு எங்க வெளியே போறது ஒருவருக்கும் இல்லத்தானே. இது எத்தனை ஏக்கர் காணி இருக்காமீங்க? நாங்கள் 30 ஏக்கர் ஒரு 25 ஏக்கர் பார்க்கலாம். 25 ஏக்கர் பார்க்கலாம். அந்த காடு கூட நீங்களும் இந்த இடம் தானே? நீங்க சும்மா நாங்கள் கல் ஏற்றுறோம். நாங்கள் இந்த வயல் தானே ரோட்டு வெட்டு தானே கோயில் ஒரே சேரும் தானே கழிவு கொண்டாக்க போட்டு இங்கே இருக்கிற ரோட்டு சரியான பிரச்சனை என்ன? இந்த குளவண்டதெல்லாம் போகலாம். ரோட்டுኛலும் சரியான பிரச்சனை. ஒரு தண்ணி டேங்க் அடி வேற என்ன இருக்கு இந்த இடங்கள்? வேற ஒட்டி கொண்டு இந்த சின்ன சின்ன கட்டிட செங்கல் கட்டிடங்கள் அது எல்லாம் உடைச்சு போட்டாங்க. இந்த தண்ணி தோண்டி தான் அதில் அதானே. இப்போ இனி மக்கள் பிரித்து கொடுப்பாங்க மக்களுக்கு என்ன? மக்களுக்கு கொடுக்கணும்னா அன்றைக்கி மீட்டிங் போட்டு அதுக்கு அவங்க கொடுப்பாங்களே. எனக்கு கொடுக்குற ஒரு ஒழுங்கு தானே. ஏன்டா இது வந்து ஒன்றுமே செய்யலாம். காணி இல்லாதவர்களுக்கு 1/2 ஏக்கர் வீதம் பண்ணாலும் நிலப்பரம் இருக்கக்கூடிய கொடுத்தா விவசாயம் செய்து கொண்டு வீடு இங்கே கட்டி இருக்கலாம். என்ன இருக்கலாம். சரியாம்மா, நீங்கள் சாப்பிட இருக்கு. நேரம் போனீங்கன்னா பண்டு குளத்தின வண்டு நிறைய தூரம் போகணுமோ? குளத்தடிக்கு போகணும். அதில் போய் அதுக்குள்ள சுற்றி காட்டலாமே. இப்போ இதுக்குள்ள வேற ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் இதை விட்டு வெளியில் போகிறோன்னா இல்லை. அப்படி நாங்கள் வந்துடுறோம். அதில் மோட்டர் போய் அங்கே நிற்க அதால் அப்படியே நேரம் போனது. சரி, இதுக்குள்ளால போகலாம். மோட்டர் வைக்கிறது இப்படியே வந்தீங்கன்னா இப்படியே பாத போது இப்படி அதுக்குள்ள வண்டெல்லாம் கூட இந்த இது போக்கோல உடைச்சு போட்டாங்க. போக்கனா மோடிச்சால் அங்காள் நிற்கிறத கொண்டு வரணும். அதான் சரி, நன்றியா. மிகப்பெரிய தண்ணி டேங்க் இந்த பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தண்ணி டேங்க் இயக்கத்தின், அதாவது சண்டைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இராணுவம் இங்கே வந்து இருக்கைக்குள்ளே வந்து அவங்க கட்டியிருக்கிறாங்க. என்ன சொன்னால் இவ்வளோ பெரிய எங்களை வந்து வயல் காணிகள் அதுகளை விதைக்கிறதுக்காக வந்து கட்டியிருக்கிறாங்க. பட் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு குளப்பகுதியும் இருக்குது. அந்த குளத்துக்கும் போகிறோம், போய் பார்க்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் இதை உடைச்சி வந்து இப்போவும் ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க. பில்டிங்ஸ் எல்லாமே உடைச்சி அந்த கல்லுகள் எடுத்து ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. ஒரு 2 வாரம் கூட இல்லை. இப்போ 1 கிழமை 2 கிழமைன்னு சொல்கிறாங்க. 2 வாரத்துக்குள்ள இப்போ என்ன போன அப்புறம் இதெல்லாம் உடைச்சி எடுத்து வைப்பாரு. இதில் மக்கள்கிட்ட காணியும் இருக்குது, அரச காணியும் பின்னே கிடக்கிறது சனத்திட்ட காணி. இதுகள் வந்து ஆர்வம் அந்த நேரம் 10 ஏக்கர் வெட்டினாங்க. நீங்கள் போகிறோண்டால் இதான் முன் வாசல். அதில் பின்னுக்கு இதில் போய்க்க பாருங்க, அந்த பின் வாசல் உண்டு. இதால் போய் உள்ள இதால் போயும் போகலாம். இதில் ஒரு பேக்கால் அளவுக்கு ரோட்டால் போங்க. போய் அங்கே ஒரு கேட் அந்த சைடில் இருக்குது, இப்படி ஒரு கேட் உண்டு. அதுக்காக போனீங்கன்னா அதுக்கு நேரம் அங்கால பாருங்க காணி இருக்குது. இப்போ நான் இதால் போயும் அதுக்கால போகலாம் தானே. அதில் போயிட்டு திரும்பி அதால் வந்தே போகலாம். சைக்கிளில் இதால் போகலாமோ? இதுக்குள்ள அந்த அளவைக்கு கொண்டு விடாக்கல உங்களை அந்த ப்ளோக்கள் எல்லாம் அந்த பாதையெல்லாம் கண்டி எடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் மோட்டர் சைக்கிளுக்கு போகாது. என்னது இந்த கட்டிடங்கள்லாம் உடைக்கப்பட்டு கிடையாது? இது சனம் உடைச்சி எடுத்தது. இந்த இதுகளுக்கு என்ன வீடுகளுக்கு தேவை அந்த பள்ளங்கள் தாங்கள் எல்லாம் உடைச்சி கொண்டு போனது எடுத்தது. அல்லாட்டி அங்கே அதில் ஒரு பாதை இருக்குது. இதாலையும் இதால் போகிறோன்னா அந்த உள்ளுக்குள்ள வருது. அப்படியே போகல. அங்கால ரோட்டு சரி, நல்ல ரோட்டை போகிறதுக்கு. முக்கியமாக இந்த இடத்துல இருந்த ஆர்மி கேம்ப் இருந்ததால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததா? என்ன பாதுகாப்பாக இருந்தது. அப்போ போனதுக்கு பிறகு கொஞ்சம் பாதுகாப்பு குறை வேண்டாம்னு சொல்லு. நிறைய கலர் ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஏக்கர் காணிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. மற்றது இல்லை வேறண்டா ஆமி நிற்கிறான்னு சொல்லி இப்போ பொடி தரவழிச்செல்லாம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்குது. இப்போ அவங்க போனது கொஞ்சம் இதாக நல்லா போனதான் சொல்லலாம். இதுக்குள்ளே மரங்கள்ண்டு சும்மா அந்த பால மரங்கள் கிடக்க இல்லாத மற்ற மரம் அறுக்கிறதால தானே. அதால் இதால் ஒரு யோசனமும் இல்லை. ஆனால் பின்னு கிடக்கிற அந்த காணிகள் இருக்குல்ல, இந்த காணிகளை மக்களை கொடுத்தால் கொண்டா ஏதோ ஒரு இதில் பிரியோசனமாக அமையும். உறுதி என்று வரையில்லை இதுக்கு உறுதி. அந்த நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்ட கஷ்டம் தானே. அப்போ செய்து கொண்டு இருந்தது. அதோட போய் இந்த இடம்பெயர்ந்துட்டினோம். இடம்பெயர்ந்த உடனே வந்தோடனே ஆமி வந்துட்டினோம். ஆமி வந்தோடனே ஆமி தான் பின்னுக்கு அந்த காணிகளை செய்தது. இப்போ விடுபட்டா பிறகு ஏஜியோட்ட இந்த பேரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அமைப்புகள் சொல்லுது.
ஏஜியோ தான் நீ அதை அந்த காணியை இப்போ அங்கிட்டு அந்த காணிக்காரருக்கும் கொடுத்து மிகுதியாக அந்த காணி இல்லாமல் இருக்கிற என்ன சொல்கிறது கல்யாணம் செய்த புது குடும்பங்கள் இருக்குது தானே காணி இல்லாமல் அவையிலே பங்கிட்டு கொடுக்க இந்த மாதிரி தான் கதை போய்க்கொண்டு கொடுத்தா அப்புறம் தான் அவை ஆரம்பத்திலே வந்து அதில் ஒரு கேம்ப் வந்து சப் கேம்ப் தானே அதில் ஒரு கேம்ப் இதில் ஒரு கேம்ப் இருந்தது இது கொஞ்சம் மெயினாக இருந்தது இதே எடுத்து போட்டு அதை வச்சிருக்கிறேன் மக்களின் தூண்டுகோள் இல்லை இது இராணுவம் எடுத்தானே இப்போ குடிச்சவங்க இது மட்டும் இல்லை அக்கறையான அந்த அவனமெல்லாம் இராணுவங்கள் சில இடங்களை விட்டு வெளியேறி அது மாதிரி இதை விட்டுட்டு போனது இல்லாது சனத்தால் இது அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமோ அப்படி ஒன்று நடக்குது இதை சுற்றி தானே உங்களுக்கு 100 குடும்பத்திட்ட இருக்கு. 100 குடும்பம். ஆனால் கூடுதலான வீடுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூரமாக இருக்கு. ஏன்னா மக்களுடைய பயணங்கள் பெருசாக இல்லை இந்த இல்லை அது என்னடா நீங்கள் இதுக்கு போய் பார்த்தா தெரியும். இதில் வந்து குடியிருப்புன்னு தான் கொடுக்குது, சின்ன மிஷன் குடியிருப்புன்னு தான் கொடுத்துருக்கு. அந்த மிஷன் குடியிருப்பு வந்து சனம் அங்கால அப்படி கிட்டத்தட்ட அரிய கருவி தான் கொடுத்துருக்கு. அரிய கருவி தான் கொடுத்துருக்கு. அரிய கருவி தான் கொடுத்தபடியா சனம் இதுக்குள்ளே கிட்ட இருக்கே தவிர முதல் காலப்பகுதியில் சனங்கள் அங்கே இருந்தது. எங்கள் அந்த வயல்வெளியில் அங்கே இருந்த சனத்தை பிறகு இங்கே கொடுத்து இந்த இது பண்ணதானே. இப்போ இதுவும் இந்த இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இப்போ இது முதல்ல இது இருக்கு, இராணுவம் இருக்கேயும் இருக்கு. இப்போ இங்க விவசாயங்கள் செய்யணும், விவசாயம் மாடு வளர்ப்பு அப்படி சனங்களோ விவசாயம் மாடு வளர்ப்பு. இது எத்தனை நீங்க சொல்ற எத்தனை ஆண்டு வந்து 2004 பிறகு 2009 பிறகு 2004 தான் கடைசி யுத்தம். 2009 கடைசி யுத்தம். 9 நாங்கள் 10 வந்துட்டோம். 10க்கு பிறகு இப்போ இது வந்து சனத்துக்கு கொடுத்துருக்கு. இந்த கொஞ்சம் அரை ஏக்கர் கொஞ்சம் கொடுத்துருக்கு, மிகுதி அவங்க வச்சுருக்காங்க. அப்போ 2009 அதுக்கு முதல் இது அதை வச்சிருக்கேன். இந்த இடங்களை நீங்கள் வசிச்சிருந்தது நாங்கள் இந்த காலங்காலம் வாங்கியான் இருக்கிறோம். அப்போ அவங்கள்ட்ட சம்மந்தப்பட்ட அந்த டைமில் விடுதலை புலிகள் இது கேட்க உங்களுக்கு எவ்வளோ உதவிகளாக என்னமா இருந்தது இடங்கள்? உதவிகள் என்று சொல்ல போனால் இப்போ அரசாங்கம் மாதிரி தானே. இப்போ இந்த அரசாங்கம் மாதிரி தானே அதுவும் பொருண்மையம் அப்படின் இருந்தது. பொருண்மையம் அதை வந்து அவை விடாதான் நாங்கள் அந்த விவசாயங்களை பசலிகளை அதில் பெற்றுக்கொண்டே தவிர மற்றும் இனி மக்களுக்கு இலவசமாக பிரித்து கொடுக்க போகிறாங்க. கொடுக்குறேன்தான் கதை. இந்த சனத்துக்கு அதாவது காணி இல்லாத ஏஜிஎம் அதை எடுத்து கொடுத்துருக்காமன்னு அந்த பொம்மிட் காணி மாதிரி கொடுப்பாங்க. இனி பொம்மிட்டப்போ நீ காணியை கொடுத்து நீ கொஞ்சம் நாளில் பொம்மிட் கொடுத்து பிறகு அதுக்கு பிறகு தான் நடைமுறை கொண்டாடுற ஒரு கதை. அப்போ ராணுவம் இந்த இடத்துல இருந்து இப்போ வெளியேறினது பிறகு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை? எங்களை பிரச்சனை ஒன்றும் இல்லை, பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அதை என்ன மற்றபடி மற்றது அந்த இறுதிச்சுத்தம் நடந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடமும் இந்த இடம் இருக்கா? இல்லை இல்லை இதிலேருந்து சனம் இடம்பெயர்ந்து போனது இல்லாத சனம் பாதிக்கப்படலை. அப்படி அப்படி போய் கொடுத்த அங்கால தானே மாத்தல உங்கால தானே மாத்திரை நீங்கள் இருந்தாங்க இருக்கு. நாங்கள் அங்கே தான் கடைசியாக போனோம். நாங்கள்லாம் இடம்பெயர்ந்து அங்கால போய் போய் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு திருப்ப இந்த இடத்துக்கு என்ன பேர்? சின்ன பல்லவராயன். சின்ன பல்லவராயன் இருக்கிறது முட்கொம்பன் இருக்கிற நல்லூர் பிரதேசத்தில். நல்லூர் ஜிஎஸ் பிரிவு தான். நல்லூருக்குள்ள தான் நீங்கள் சொல்கிற இந்த இடம். நல்லூர் ஜிஎஸ் பிரிவு முட்கொம்பன் நல்லூருக்குள்ள நீங்கள் சொல்கிற இந்த இடம். இந்த இடம் நல்லூர் தான் மெயின். மெயின் அதாவது தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு ஜிஎஸ் பிரிவு வந்து 59 நல்லூர் பிரிவு தான். அதெல்லாம் இதுவும் அடங்குது. இந்த எல்லாமே முக்கம்மன் நேடமன் எட்டன் இப்படி கிடக்கு. இதுக்குள்ள ஒரு இடங்கள் கிடக்கு. அப்போ கூடுதலாக நாங்கள் இப்போ இதால் உள்ளே போயிருக்க பார்த்துட்டு திருப்ப போகாட்டி இதால் வந்து இப்படி போகலாம். இதால் போய் இப்படியே பார்த்துக்கொண்டு அங்கால மழை பெய்த சேராயிருந்தோம். திரும்பி இதால் வந்து போகலாம். இல்லை அதால் முடிச்சுக்கலாம் போகிறோன்னா போகலாம். இதான மெயின் கேட்டுருக்காங்க பாயிண்ட் கிடக்கு, பழைய பாயிண்ட்டுகள். அதுக்குள்ளே வேறு வேலையெல்லாம் பறிச்சுருக்காங்க. அதில் வந்து மற்ற உள்ளுக்கு இந்த விறகுகள் வெட்டி அந்த வேலைப்பாடுகள் நடக்குதாங்க. இருக்கும் ஜனங்கள் கொண்டு வரானே விறகுகள் இதில் தடிகளை தண்டுகள் உங்கள் கல் மேத்துவாங்க. அப்படி அப்படி ஜனங்கள் கொண்டு வர வளமே இருக்கு. சும்மா பள்ளங்கள் இதுகளுக்கு என்னன்னா நாங்கள் என்ன விஷயம்னா இதே மாதிரி இராணுவ கட்டுப்பாட்டில் யாழ் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் விடுவிக்கப்பட்டது. இப்போ குறிப்பாக பெரிய பெரிய இடங்கள் இன்னும் விடுவிக்கப்படே இல்லையோ. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு இது இப்போ 1 கிழமை 2 கிழமைக்கு முதல் தான் தெரியும். அப்போ எங்களுக்கு இடத்தினுடைய பெயர் வடிவாக தெரியாது. நல்ல காலம் நீங்கள் வந்தது மிக சிறப்பாக அந்த விடயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மற்றது முக்கியமான விஷயம் அந்த இது ஏக்கர் தான் அவ்வளோ வந்து தெரியாது. ஏக்கர் வந்து 16-18 அப்படி வரும். ஆனால் நல்ல நிறைய மரங்கள் இதுக்குள்ளான் மரம் வரம்பெல்லாம் கிடக்கு. காணி இயக்கம் இராணுவம் பயிர் செய்தது, தோட்டம் செய்தது, டேங்கெல்லாம் கட்டியிருக்காங்க.
அப்போ அதுவும் இப்போ இருக்கா? இந்த இருக்குது இதில் போனீங்கன்னா பார்ப்பீங்க எல்லாமே இருக்குது சகல இது கிட்டத்தட்ட எவ்வளோ ராணுவம் இருந்திருப்பாங்க இந்த இடத்துல? இதில் கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு வந்த புதுசுல நிறைய இருந்தாங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தது. கடைசியாக இருந்தது பார்க்க போனால் 50 பேர். அப்போ ராணுவம் இந்த இடத்துல இது கேட்க நீங்கள் இதெல்லாம் போய் வரல? இதனால் போய் பிரச்சனை எங்களுக்கு இது ராணுவ தலைவர் பிரச்சனையும் இல்லை. அப்போ இதில் வேலி ஒன்றுமே இல்லையோ? இதில் கிடந்தது வேலி இப்படி அந்த கல் அடுக்கி கருங்கல்லால் அடுக்கி மேலே அப்படியே கம்பி போட்டு எல்லாம் இருந்தது. போராண்டு சனங்கள் எல்லாம் இதண்டு கல்லுகள் எல்லாம் சனங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவங்களும் கொடுத்தாதான் ஜனமும் எடுத்தது. ஆமியை முடிச்சு மக்களை விலையா கொடுத்தது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி இங்கால் பகுதிக்கு இஞ்சால தான் ராணுவ கட்டுப்பாடு, இஞ்சால பண்ண பகுதி. எங்களை குளம் இருக்கு, பெரிய குளம். நேர போனீங்கன்னா பெரிய குளம் இருக்கு. சின்ன பிள்ளைங்கட்டு குளம் இதுதான் எங்களுக்கு. பல்லவராயங்கட்டு குளம், குடமுருதி குளம், குடமுருட்டி குளம், குளமுரு சின்ன பிள்ளைவரங்கட்டு மிதிசன் குளம் தான் அது. பெரிய குளம் இருக்கு எங்களுக்கு. இதால நாங்கள் குளத்துல இருந்து அவங்களுக்கு இங்க நாங்கள் இடப்போம் செய்யறது 650-100 ஏக்கர் காணி வைக்கலாம். அந்த குளத்தை ஐயா எத்தனை பேர் இப்போ காணி இருக்குங்க? ஏக்கர் கணக்கு 5 ஏக்கர் எங்களுக்கு 5 ஏக்கர் வீடு ஏக்கர் கணக்கில் தான் கிடக்குண்ணே. வீட்டு காணியே ஏக்கர் கணக்கு. ஏக்கர் என்ன மாதிரி ஏக்கர்? இப்போ இங்கே எத்தனை 16 பேருப்பா? 24 பேர். அப்போ ஒரு ஏக்கர். ஒரு ஏக்கர் என்ன ப்ரைஸ் வரும், என்ன விலை வரும்? இங்கே பார்க்க போனால் 15-20 லட்சம் போவேண்ணே. பரவாயில்லப்பா. அப்போ 24 பேரப்ப 15 லட்சம் இல்லை. நீங்கள் யாழ்ப்பாணமா ஒரு பேருக்கு 2 கோடி மூந்தி 5000-10,000 போனது. இப்போ மற்றது இந்த இடங்கள்ல நான் வரைக்க தான் பயணம் செய்யணும். நார்மலாக ஆகணும் உட்பகுதி எல்லாம் கிட்டத்தட்ட டவுனுக்கு போய் தான் நீங்கள் எல்லா சாமானும் பெற்று நாங்கள் டவுனுக்கு தான் போகணும். எங்களை முக்கியமாக இந்த பாதை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொண்டிருக்கணும். இப்போ இந்த பாதையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வரவே இல்லாது அவ்வளோ கிடங்கும் பள்ளம். இப்போ தான் இந்த கொஞ்சம் தூரம் போட்டு செய்யப்படலை. அந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அக்ரியான் ஆஸ்பத்திரி வந்து அங்கே ஸ்கந்தபுரம் தான் எங்களுக்கு மெயின் ஆஸ்பத்திரி. அங்கே அடுத்தது வாடியாடி. இதுக்குள்ளே 2 பாதையும் கிளியராக இருந்தால் தான் ஒரு வர்த்தக்காரரை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு வேகமாக. அப்போ அதால இப்போ அந்த அனுமதி தான் அதுக்குள்ள இருந்து ரொம்ப நன்றி ஐயா. நல்ல நல்ல விஷயம். உங்களுக்கு இதுக்குள்ள கிளினிக் ஆஸ்பத்திரி அப்படி ஒன்றும் இல்லையே? இதுக்குள்ள ஆஸ்பத்திரி இல்லை. அப்போ நீங்கள் போகிறதாண்டாலும் நாங்கள் போகிறோண்டா வந்து பூனாயிரில் கிளிநொச்சியில் ஸ்கந்தபுரம் போகலாம். எங்களுக்கு முக்கியமாக இந்த பாதை பிரச்சனை ஒன்று சரி பெருமா இருந்தால் பெரிய இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதான்னு சொல்ல 100 குடும்பம். ஓ 100 இன்ச்சாக பார்த்துறாங்க. இது மட்டும்தான் சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் 100 முக்கமல்லே 450-500 குடும்பம் இருக்கு. கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் 1000 குடும்பங்கள் இருக்குது. இந்த 150 10 வீட்டு திட்டம் 65 வீட்டு திட்டம் நேரிடம் குமரேந்தாழ்வு இப்படி கன்னடங்கள் இருக்குது. சின்ன சின்ன இடங்கள். நீங்க சரி நன்றி. நல்ல விஷயம்.